எட்டயபுரத்தின் மண்வாசனையில் பிறந்து தமிழ் மொழியின் தலையெழுத்தையே மாற்றி எழுதிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நவீன தமிழ் இலக்கியத்தின் ஆணிவேராக திகழ்கிறார். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் சின்னசாமி ஐயர் மற்றும் லட்சுமி அம்மாள் மகனாகத் தோன்றிய இவருக்கு 11 வயதிலேயே கவிபாடும் திறமையைக் கண்டு எட்டயபுர சமஸ்தானம் பாரதி என்ற உயரிய பட்டத்தைச் சூட்டி மகிழ்ந்தது. தனது தந்தையின் மறைவுக்குப் பிறகு காசிக்குச் சென்ற பாரதி அங்கு வடமொழி, இந்தி மற்றும் ஆங்கிலத்தை கற்றதோடு தனது அடையாளமாக திகழும் தலைப்பாகையையும் அணியத் தொடங்கினார். தமிழகம் திரும்பியதும் மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிய அவர் பின்னாளில் சுதேசமித்திரன் மற்றும் இந்தியா போன்ற இதழ்களின் வாயிலாக தனது அக்னி சொற்களால் இந்திய விடுதலைப் போராட்டத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். ஆங்கிலேய அரசின் கிடுக்கிப்பிடி தணிக்கையிலிருந்து தப்பிக்க புதுச்சேரியில் தஞ்சம் புகுந்த காலமே அவரது இலக்கிய வாழ்வின் பொற்காலமாகும். அங்கிருந்தபடியேதான் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற காலத்தால் அழியாத காவியங்களை படைத்தார். பாரதி வெறும் சொற்களின் கவிஞன் மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. பெண் அறிவு வெல்லும் என்று பெண் விடுதலைக்கு பாடியவர் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சமூக நீதிக்கு புதிய இலக்கணம் வகுத்தார். சாதி பிரிவினைகளைக் கடந்து எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று சமத்துவத்தை போதித்த அவர் கடினமான செய்யுள் நடையில் முடங்கிக் கிடந்த தமிழை எளிய மக்களுக்கான மக்கள் மொழியாக மாற்றினார். வறுமையின் பிடியில் சிக்கியிருந்த போதும் தன் வீட்டில் இருந்த சிறிதளவு தானியத்தையும் சிட்டுக்குருவிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய அவரது கருணை அளவிடற்கரியது. 1921ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானையால் தாக்கப்பட்ட நிலையில் உடல் நலிவுற்று தனது 39வது வயதிலேயே மறைந்தாலும் அவர் ஏற்றிய புரட்சித் தீ இன்று வரை ஒவ்வொரு தமிழனின் உணர்விலும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அவர் முழங்கிய வரிகள் இன்றும் தமிழ்மொழியின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன.